வணக்கம். நம்ம ஹிந்தி படிக்க போகிறோம். அதில் ஃபஸ்ட்டு நம்ம என்ன ஸ்வர்னா வொவல்ஸு, தமிழில் உயிரெழுத்துக்கள். ஃபஸ்ட்டு நான் என்னன்றதை ப்ரொனவுன்ஸ் பண்ணிவிட்டு தனியாக உங்களுக்கு எழுதி காட்டுறேன். இது அ, இது ஆ, இ, ஈ, உ, ஊ, இது ரு, ஏ, ஐ, ஓ, ஔ, அம், அக. அ, ஆ, இ, ஈ, உ, ஊ, ரு, ஏ, ஐ, ஓ, ஔ, அம், அக. ஆ 3 போட்டுக்கோங்க. அப்புறம் இப்படி ஒரு கோடு போட்டுக்கோங்க. இப்படி போட்டுட்டு மேலே இப்படி போட்டிங்கன்னா ஆ. ஃபஸ்ட்டு 1 2 3 4 5 ஸ்ட்ரோக்ஸ். இது ஞாபகத்தை வச்சுக்கோங்க. இது ஆ. இதே ஆளை நம்ம 3 போட்டுட்டு இப்படி ஒரு கோடு போட்டு இப்படி போட்டுட்டு பக்கத்தில் ஒரு கோடு போட்டுட்டோம்னா என்ன ஆகிடும்? இது ஆ ஆகிடும். அடுத்தது இ. இப்படி நேராக போட்டு இப்படி ஒரு டீ மாதிரி போட்டுக்கோங்க. அதில் எஸ் மாதிரி போட்டுக்கோங்க. கீழே போட்டுக்கோங்க இ. அதே மாதிரி இப்படி 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 ஈ போட்டு இப்படி ஒரு கொம்பு போட்டோம்னா ஈ. 3 மட்டும் போட்டிங்கன்னா உ. அதே மாதிரி 3 மட்டும் போட்டுட்டு பக்கத்தில் ஒரு சுழிச்சிங்கன்னா ஊ. இதில் இப்படி டீ போட்டுட்டு கேவை திருப்பி போடுற மாதிரி போட்டுட்டு இப்படி போட்டிங்கன்னா ரு. ஃபஸ்ட்டு இப்படி 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 மேலே ஒரு கோடு ரு. இதில் ரா, தமிழில் ரா போடுவோம் இல்லைங்களா, அதை திருப்பி போடணும். இப்படி போட்டுட்டு இப்படி போட்டு இப்படி போட்டோன்னா ஏ. அதே ஏ போட்டுட்டு மேலே இப்படி போட்டோன்னா ஐ. அதே மாதிரி ஆ போட்டோம் இல்லைங்களா, போட்டது மேலே இப்படி போட்டோன்னா ஓ. அதே மாதிரி ஆ போட்டுட்டு மேலே 2 போட்டோன்னா ஔ. ஆ போட்டுட்டு மேலே ஒரு புள்ளி வச்சோன்னா அம். அதே ஆ போட்டுட்டு பக்கத்தில் 2 புள்ளி வச்சோம்னா அக. இதுதான் உயிரெழுத்துக்கள். இங்கிலீஷில் ஹிந்தியில் ஸ்வர்னு சொல்லுவோம். தமிழில் உயிரெழுத்துக்கள் சொல்லுவோம். இங்கிலீஷில் வொவல்ஸ்ன்னு சொல்லுவோம். இதை எழுதி பார்த்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.